ஆரம்பிக்கலாங்களா? எங்கே போகிறோம்? இந்த இதில் வியூ பாயிண்டில் போய்ட்டு நடந்து பார்க்க போகிறோம். கீழே மரத்தால் வச்சுருக்கானுங்க. தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அழகான ஒரு வியூ பாயிண்ட். ஓகே, இதை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஏன்னு சொன்னால் அந்த பிரிட்ஜ் அப்போ தான் விளங்கும். கேமராக்கு வழங்குது இல்லை. கிட்ட வரைக்கும் அப்படி போகுது. இதை கலட்டுனா கீழே விழுந்தா சோழி முடிச்சிடும். இப்போ ஜூம் பண்ணி பாரு. இப்போ கொஞ்சம் வழங்குது. ஓகே, அவ்வளோக்கு இல்லை. நான் விழுந்துடாத தங்கமே, கீழே விழுந்தா கடலுக்குள்ளே போயிடுவேன். ஓகே, இந்த பிரிட்ஜில் வெளியில் வந்துட்டோம். இங்கேருந்து போயிட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இவ்வளோ குதிரையெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு எவ்வளோ எடுப்பாங்கன்னு தெரில. மோஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது இங்கே. குதிரை பார்த்து ஓகே 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 ஓகே. என்ன சீன்னா, இப்போது இந்த விசேஷ நாட்கள் இருக்குது தெரியுமா, அந்த நாளில் எங்கே வந்துட்டு இந்த மாதிரி செய்வாங்க போல இருக்குது. இல்லாட்டி டெய்லி இப்படித்தானா என்னமான்னு சொல்லிட்டு தெரில. பக்கத்தில் வந்துட்டோம் டவருக்கு. இங்கே வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது. வென்யூ லவ்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஷாப் இருக்குது. ஓகே, என்ன ஷாப்னு தெரில, அப்படிதான் கிடைக்கும். ஓகே, பெரிய ஷிப் ஒன்று இருக்குதுங்க. அது இந்த கேமராவில் ஜூம் பண்ணாலும் நடக்காது. பட் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிறைய இடம் பார்க்கறதுக்கு இருக்குது. வேறு லெவல். சீரியஸாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது.
மேபி இந்த ஸ்கூட்டர்லாம் ஃப்ரீயாக என்னமோ தெரியாது. ஆனால் ஸ்கூட்டர் பக்கத்துலலாம் ஆளுங்க இருக்காங்க. அதனால் ஃப்ரீயாக என்ன லொட்டில் சுற்றின எதுவும் தெரிலங்க. குவைட் டவர் பக்கம் வந்துட்டோம். அந்த இருக்குது ரொம்ப தூரம் நடந்து வந்தீங்க. இன்றைக்கி ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு ஏன்னு சொன்னால் அந்த பிரிட்ஜால் நடந்து போகலாம். அதையும் பார்த்துட்டு அப்படியே என்ன டோனி ஸ்டாக் போட்டிருக்காங்க. மீட் டோனி ஸ்டாக் போட்டிருக்கு. அது டோனி ஸ்டாக் இல்லை, மீட் டோனிஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. என்ன தேவை மணியை போனால் இன்னும் கொஞ்சம் டைம் லேட்டாக. ஆல்ரெடி லேட்டு 2:50 ஆகிடுச்சி. டவருக்கு போகிறதுக்கு கிடையாலே நாம் மடிந்து விடுவோம் போல இருக்கிறது. நல்லா இருக்குது. உங்களுக்கு இடத்த சுற்றி காட்டுறேன், நீங்கள் அமைதியாக உட்காந்து பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி நடந்து இவ்வளோ இடத்த பார்ப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்களா தெரியாது. அதனால் நான் நடந்து உங்களுக்காண்டி காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்காண்டி எந்த பேமெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச், அவ்வளோதான். ஆல்சோ நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க, கீழே இறங்கலாம் போல இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். வேணாம், அதுக்குள்ளே போனால் கெஃபே ஒன்று. நீங்கள் வந்தால் டாக்ஸியில் வரீங்க, இல்லாட்டி சொந்த காரில் வரீங்கன்னா நோ இஷ்யூ. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுற்றி பார்க்கலாம், எதுக்குள்ளே வேணாலும் போய் பார்க்கலாம். ஆனால் என்ன இதுன்னா, இப்படி நடந்து சுற்றி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும், கால் வலிக்கும், எல்லா வழியும் வரும். எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் சுற்றி பார்க்கணும். ஏழுமா ஏழாது. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் நடந்திருக்கேன். எங்கே அதுக்கும் கூட 3 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. இடையில் ஒரு எனர்ஜி ட்ரிங்கை ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அகெயின் நம்ம நடக்க ஆரம்பிச்சிக்கிறோம். இங்கே நம்ம எந்த ஃபோட்டோஸும் எடுக்கலை, இதுவும் பண்ணல. நாமளே ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. ஜஸ்ட் வாட்சிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், போகிறோம், அவ்வளோ. இந்த முழு பயணம் இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இந்த செட்டப் நல்லா இருக்குது. ஓகே, வா, மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். வச்சுருக்காங்களா? அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போட்டை பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னால் அங்கேருந்து காட்டிருக்கோம் வியூ. இப்போ இங்கேருந்து பாருங்கள். இங்கே நம்ம ஆளுங்களோட வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இயலாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் காட்டின இடம் இருக்குது தெரியுமா, அது வந்துட்டு இப்போ தான் திறக்கிறாங்க போல இருக்குது. சரிங்களா, எல்லா வாகனத்துலேயும் அதுதான் போய்கிட்டுருக்கு. டோய்ஸு நைட்டெல்லாம் போய்கிட்டுருக்கு. நம்ம இந்த பக்கம் இருந்துருக்கிட்டாக்கே நான் அந்த பக்கம் மாறும். நீட்டு செஞ்சிரு. என்ன சொன்னாங்க, நீ எப்படி மாறுறது கஷ்டம், நிறைய வாகனம் வரும்.
இல்லை ரோட்டே காலியாக இருக்குங்க சரியா. எப்போ நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுக்கிறோமோ வாகனம் வரும். யாரா நீங்கள் இங்கடா இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில்ட்ரன் பார்க்க சில்ட்ரன் பார்க்க எப்படி சொல்லுவாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சின்ன பசங்க விளாட பார்க்க நிறைய இடம் இருக்குது. இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்தால் தான் இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட் லெக் சைட் இருக்கா, எக் சைட்டுக்கு பின்பக்கமாக இருக்குது அந்த பாயிண்ட்டு சரிங்களா. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம எப்படி போகிறோம். சூப் 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 இதில் போட்டு இல்லை என்ன பேருன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் பாருங்க. சூப் சாக் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் இப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நம்மளோட கூகுள் மேப்பில் இருந்து. நான் அங்கே இருக்கேன் போயிட்டுருக்கேன் அந்த எண்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப் சாக் இந்த இருக்க சூப் சாக் அதான் லொக்கேஷன். ஓகே சீரியஸ்லி நான் வந்துட்டு இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புவது இமாத். உங்களோட பேர் எனக்கு தெரில. ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபரோட நேமாக இமாத் அவர் எடுத்துக்கொள்கிறேன். ப்ரோ நீங்கள் வந்துட்டு என்னை பார்க்க சொன்னதால நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்ருக்கேன். குவைட் டவரை தான் போய் பார்க்க சொன்னீங்க. ஆனால் குவைட் டவருக்கு மேலே அதிகமாக குவைட் சிட்டியையே நான் சுற்றி காட்டிகிட்ருக்கேன். நிறைய பேர் போய் பார்த்துருக்க மாட்டாங்க, நிறைய பேர் காட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து வெளியில் வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. சும்மா காற்று ஆளை தள்ளுது. 1 மணிக்கு ஆரம்பித்த பயணம் 3 மணி ஆகிவிட்டது. 2 மணித்தளம் ரவுண்ட் பில்டிங். இங்கே வேறு எதுக்குள்ளேயும் போயிடுமான்னு சொல்லி தெரில. அடுத்தது நம்ம வந்துருக்கிறது நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா திரும்பிட்டு வருவோம். எங்கே நம்மளோட கிராண்ட் மாஸ்க்கு ஏன்னு சொன்னால் வந்தது க்ளோஸு. அதனால் உள்ளே பார்த்தே ஆகணும். மேபி எங்களுக்கு இன்னும் 3 நாள் பெண்டிங் இருக்குது வீக் ஆஃப்கள். அதில் வந்துட்டு நம்ம உள்ளுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஐ திங்க் இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு ரைட் சைடில் ரவுண்ட் ஆர் பில்டிங் பார்க்குறீங்களா, அது வந்துட்டு ஹாஸ்பிட்டல். ஸோ அதுக்கு போனோன்னாக்கா அடிப்பாங்க. அதனால் அது வேணாம். நடக்கிறது நல்லா இருக்கு. ஆனால் என்னையா டவரை பக்கத்தில் காட்டுச்சு. இப்போ 1.5-2 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது காட்டுது. ஒரு நேரத்துக்கு 1 கிலோமீட்டர் நடந்துருக்கோமா? 1 கிலோமீட்டருக்கு முடியலை. சீரியஸாக இந்த ஃபிஷ் சைடுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சரிங்களா. அதனால் அது எனக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டலை. அது ஏன்னு சொன்னால் சுற்றி காட்ட போனால் எனக்கு டைம் எடுக்கும். நம்மளோட டார்கெட் முழுக்க இப்போது போயிட்டு டவர் தான். இடையில் ஏதாவது வந்தால் உள்ளே பூந்துருவேன். அப்படி ஏதாவது வரல அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வரைக்கும் தான் போவேன். போய் பார்ப்போம் சரிங்களா. டவர் விளங்குதா? டவரா இதுக்கு தான் இவ்வளவு நட. ஆனால் அது இப்போ பக்கத்தில் இல்லை. அதுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. போகணும், இன்னும் போகணும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து எழுதிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே, இதில் உட்காருவோம்.
10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாம் அகெயின் நம்ம ஓக்க ஆரம்பிக்கிறோம். போய் பார்ப்போம். இன்னும் நல்ல இடம் ஏதாவது வந்துச்சுன்னா நான் அவங்கள கண்டினியூ பண்ணுறேன், இல்லாட்டி அந்த டவரில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நாம் இப்போ போயிட்டு டவருக்கு பார்த்து வந்துட்டோம். இப்போ தாங்க மக்கள் கூட்டத்தை பார்க்க எழுது சரி க்ரௌடாக இருக்குது. நான் நினச்ச மாட்டுக்கு இங்கே தான் இது தான் மெயின் ஏரியாவாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்ததில் பெருசாக ஆளுங்க இல்லை. மேபி அதுக்கு போவேலுமா இல்லாட்டி அதில் பெருசாக இது இல்லை அப்படின்றதால யாரும் வார இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட்டு இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. ஓகே, இப்போ அந்த டவரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு எப்படி போகிறது அப்படின்ற அடுத்த ரூட்டை தேடி பிடிக்கணும். காற்றா இருக்குது, எந்த அளவுக்கு ஓடி எடுக்குது அப்படின்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்க பார்க்குறேன். காசு கொடுத்து ரெக்வெஸ்டன் கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ காசு கொடுத்து வாங்க தான் பார்ப்போம். பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஆனால் என்ன இடம்னு தெரில. தியாஃபா வில்லேஜ்னு போட்டி. ஓப்பனாக க்ளோஸான்னு தெரிலையே இது. தெரியல, இப்போ போவேனான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது. ஈரானியன் ரெஸ்டாரண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னால் இது என்னென்னு பார்த்துட்டு போவோம். இப்போ நிறைய பேர் இருக்காங்க. கூகுள் மேப்பில் அழகாக காட்டுது அந்த இடத்த, ஆனால் அதுக்கு பேரோ எதுவுமே போட்டு இல்லை. இதை பற்றி கூகுள் மேப்பில் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஒரு பேர் போகிறாங்க. வில்லேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு வரோம். நம்ம போயிட்டோ போக முன்னுக்கு இந்த தியாஃபா வில்லேஜ் அப்படின்றத ஒருக்கா பார்த்துட்டு போவோம். இது வந்து அபாண்டண்டாக இருக்குது. எப்படி இருக்குது, எதனால் அபாண்டன்னு சொல்லிட்டு நானும் மெப்பில் தேடி பார்த்தேன், இல்லை. ஸோ உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு போவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன்னா ஈரானியன் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஓ மை காட், பெரிய குளமெல்லாம் வச்ச மாதிரி இருக்குதுங்க. தெரியலை, மூடி இருக்குது ஃபுல்லாக, டோட்டலாக க்ளோஸ். நல்ல பெரிய இடம் தான், பட் ஏன் க்ளோஸில் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. மேபி ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காது. சரி, நம்ம டவரை நோக்கி பார்ப்போம். உள்ளுக்கு போன வரைக்கும் கொஞ்சம் பக் தான். ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு இப்படி இருக்குன்றப்போ நம்ம உள்ளே போகிறே சரியில்லை. போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது இந்த ஏரியா. அங்கே ஒரு சில்ட்ரன் பார்க் தெரியுதா லெஃப்ட் சைடில்.
டவர் வந்துட்டு 3 இதை கொண்டது, 3 டவர்ஸை கொண்டது. சரியா? இதில் வந்துட்டு 33 ஸ்டோர்ஸ் இருக்குது, 33ல் வந்து 34 டவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. வாட்டர் சிஸ்டம் இது வந்து மெயினாக வாட்டர் சிஸ்டத்தை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த குவைட் டவர் வந்துட்டு குவைட்டோட நேஷ்னல் டவர். மற்றது 1971 ஸ்டார்ட் பண்ணி 1976 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் எடுத்திருக்கு. இனாக்ரேட் வந்து 1979 பண்ணியிருக்காங்க. 187 மீட்டர், அதாவது 614 ஃபீடு. இது நம்ம நினைக்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்துட்டு தண்ணி வந்துட்டு இதில் இருக்க ஃபுல்லாக ஒரு இருக்குல்ல, மிச்சதெல்லாம் வந்துட்டு நார்மலான ஒரு டவர் தான். ஸோ நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்றத பார்ப்போம். டிக்கெட் எங்கே எடுக்கிறது? போயிட்டு பார்த்துட்டு வரும். டிக்கெட் கவுண்டர் வந்து நான் நினைக்கிற மட்டுக்கு இதுவாக தான் ஆகும். போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரும்.